அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? என்ன கவலை மக்களே, நமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் தருவார் இல்லையா? எது நடந்தாலும் நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைப்போம், அவர் பார்த்து கொள்வாரே. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 55 இறை வார்த்தை 8-11 முடிய. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். பிரேஸ் தி லார்ட். அதாவது அவருடைய எண்ணங்கள் நம் எண்ணங்களைப் போல் இல்லையா, நம்முடைய வழிமுறைகள் அவர் வழிமுறைகள் போல் இல்லையா. ஏன்னா அதை விட மேன்மையா வச்சிருக்காரு நம்மள இல்லையா. பாருங்க, எடுத்த உடனே எப்படி வார்த்தை வருது பாருங்க. மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. நாம் எண்ணியதற்கு மேலாக இறைவன் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஏனென்றால் அவர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்வோம் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கும்போது அதற்கு மேலாக நமக்கு செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவது இல்லை. பிரேஸ் தி லார்ட். எதற்காக அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. என்னது வருவதில்லை? இறைவனிடம் இருந்த வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வாக்கு. நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் அன்புக்குரியவர்கள் என்று அவர் சொல்வது அவர் வாயினின்று வருகின்ற வார்த்தை. நமக்கு என்ன வாக்களித்தாரோ அதை செய்ய முடிக்க மட்டும் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் நம்மீது. அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம் நமக்கு நடக்கு இல்லையா. நாம் ஏங்க பயப்படணும், நாம் ஏங்க கலங்கணும்? ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்கள் போல் அல்ல, உங்கள் வழிமுறைகளும் என் வழிமுறைகள் போல் அல்ல. ஏனென்றால் அதையெல்லாம் விட நிறைவாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் மழையும் காற்றும் எல்லாமே அவருக்கு கட்டுப்பட்டது. வானம் பார்த்த பூமியாக வச்சுருப்பாங்க சில பேர் விளைச்சலுக்காக. அதுபோல் தான் மழை வந்தால் தான் அந்த பூமி விதைச்சா முளைக்கும் இல்லையா. அதுபோல் தான் நாமளும் இறைவனை பார்த்து இருக்கிறோம். விதை எங்கிருந்து வருகிறது? இறைவனிடமிருந்து வருகிறது. மழை எங்கிருந்து வருகிறது? இறைவனிடமிருந்து வருகிறது. அது வரும்பொழுது தான் முளைத்து நாம் மரும்பி நிறைவாக பிறரையும் வாழ வைக்கும்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தை எல்லாமே நிறைவாக இருக்கிறது நமக்கு. அந்த நிறைவு தாங்க நமக்கு வேணும், குறையே இல்லை. எது இருந்தால் நான் நிறைவாக இருக்கிறேன், இறைவனுக்குள் நிறைவாக இருக்கிறேன், செல்வத்துக்குள் அல்ல, இறைவனுக்குள் நான் நிறைவாக இருக்கிறேன். அதான் அவர் சொல்றார், என் வாயினின்று புறப்பட்டு செல்லும் வாக்கு அது என் விருப்பத்தை செயல்படுத்தும். அவர் என்ன நமக்கு விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை அதை செயல்படுத்துங்கிறார். செயல்படுத்தாமல் வெறுமையாக அது அவரிடம் வர்றது இல்லையா. இப்போ எப்படி நம்மளை அன்பு செய்கிறார், எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால் அல்லவா அவர் நமக்கு வாக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறார் இல்லையா. அந்த வழிநடத்துதல் நிறைவாக நாம் நடந்து செல்ல கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, நீர் அமைத்த பாதையில் நாங்கள் நிறைவாக நடக்க வேண்டும். அந்த நிறைவு ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த நிறைவை நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்போது எக்குறையுமின்றி நாங்கள் வாழ்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய அருக்கரம் எங்களோடு இருக்கிறதல்லவா. எங்களோடு இருப்பவர் ரொம்ப பெரியவர். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் மட்டும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் உம்மை சார்ந்து வாழ்கிறோம், உம்மை மட்டுமே சார்ந்து வாழ்கிறோம் ஆண்டவரே. இவ்வுலக வாழ்க்கை அனைத்துமே வெறுமை என்று உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. அதனால் நீர் மட்டும் போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த நீர் மட்டும் போதும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உமக்குரிய வார்த்தைகள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் நீர் நிறைவு செய்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நோயற்ற வாழ்க்கையே எங்களுக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கும் ஆண்டவரே. அதை நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.